இப்போ பார்த்தோன்னா நம்ம பாட்டி வந்து விஜயோட பாட்டி வந்து என்ன செய்கிறாங்கன்னா காவேரி அம்மாட்ட வந்து அவங்க பேசுகிறாங்க. காவேரிட்டையுமே இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணுறதுக்கு இதுதான் பத்திரம், இதில் வந்து சைன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. குமரன் வந்து என்ன எடுத்தேன் கவுத்தின்ற மாதிரி இந்த மாதிரி உடனே டைவர்ஸ் பத்திரத்தில் நீங்கள் சைன் பண்ண சொல்கிறீங்கன்றாங்க. ஆமாம், இதெல்லாம் முன்னாடியே பேசின விஷயம் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. காவேரி மனசு ரொம்ப நொந்து போயிடறாங்க. காவேரி கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே சாமியெல்லாம் கும்பிட்ட பின்னாடி காவேரி சாப்பிடாம கோயிலுக்கு வந்தனால என்ன செய்கிறாங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. அதே கோயிலுக்கு விஜயோட பாட்டி வராங்க. வந்தோடனே என்ன செய்கிறாங்கன்னா இங்கே யாரோ மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் எட்டி பார்க்குறாங்க. அந்த டயத்தில் எல்லோரும் பேசுகிறாங்க. இந்த கன்சீவாக இருக்க பொண்ணு கூட யாருமே வரல, இந்த பொண்ணு கன்சீவாக இருக்கா, மயக்கம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உசுப்புறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பாட்டி ஷாக் ஆகிறாங்க. காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து எல்லாமே அவங்க பார்த்து முடிச்ச பின்னாடி எல்லா விஷயம் நம்ம பாட்டிக்கு தெரியுது. பாட்டி வீட்டுக்கு வந்தோடனே விஜய்கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு விஜய், உங்களுடைய வாழ்க்கையை நான் தான் விளாண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சு தாத்தா கேட்குறாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து நம்ம விஜய்க்கு வந்து சொல்கிறாரு, எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்றாரு. ஏன் என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம காவேரியை வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சொல்லி உடனே கிளம்பியே போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அங்கே காவேரி வீட்டில் இந்த காவேரி கன்சீவாக இருக்க விஷயம் தெரியுது. எல்லாருமே காவேரியை என்ன செய்கிறாங்கன்னா தாங்குறாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.